தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். ரிவ்யூ மேன் பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பிரவீன் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் நடிப்பில் இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்க ஆரியன். இந்த படத்தின் ஒன்லைனை ட்ரெய்லரிலே சொல்லிட்டாங்க. வழக்கமாக க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படத்தில் யார் கொலையாளின் கிளைமேக்ஸ் வரை இழுத்து கொண்டே போவாங்க. ஆனால் இதில் ட்ரெய்லர்லேயே யார் கொலையாளின்னு சொல்லிட்டாங்க. செல்வராகவன் தான் கொலையாளி. ஆனால் அவர் யாரை கொலை செய்ய போகிறார், எப்படி கொலை செய்ய போகிறார், அதை விஷ்ணு விஷால் எப்படி தடுக்கப் போகிறார் என்பது தான் கதை. ஒன்லைனே டெரராக இருக்குல்ல, படம் அப்படி இருக்கா? வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம். படம் ஆரம்பத்தில் சிட்டியில் பெயிண்ட் அடிக்காத பாசி பிடித்த சுவரை உடைய ஒரு வீட்டை காண்பிக்கிறார்கள். வாசலில் ஒரு ஸ்கூட்டர், வீட்டில் ஒரு பழைய டேப் ரெக்கார்டர், அதில் ஒரு பழைய பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. கூண்டில் ஒரு கிளி. வீட்டில் செல்வராகனை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு தோல்வியடைந்த மனிதனை இதற்கு மேல் புரிய வைக்க வேண்டியதில்லை. டைரக்டர் இந்த முதல் சீனிலே ஜெயித்து விட்டார். செல்வராகவன் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறார், காய்கறி வெட்டும்போது கையை வெட்டி கொள்கிறார், குளிக்கிறார், சாப்பிடுகிறார், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கடவுள் முன் இருக்கும் தீப விளக்கை ஏற்றுக்கிறார். கடவுளை ஒரு 3-4 செகண்டு கோபமாக முறைச்சி ஒரு பார்வை பார்க்குறாரு. அந்த பார்வையிலேயே ஒரு ஆக்ரோஷம் தெரியுது. பின் கையில் ஒரு குடையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு போகும்போது சாவியை தூரம் எறிகிறார். அதுலேருந்து தெரியுது அவர் அந்த வீட்டுக்கு மீண்டும் வரமாட்டார்ன்ட்டு. இந்த சீனில் அவர் பதட்டமடைந்து இருந்தாலும் வாழ்க்கையில் தோற்றாலும் தான் யார், என்ன செய்ய போகிறோம் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறார் என்பதை டைரக்டர் உணர்த்துகிறார். வெல்டன். லைவ் டிவி ஷோ நடக்கிற டிவி ஸ்டுடியோவுக்கு போய் துப்பாக்கி முனையில் டிவி ஸ்டுடியோவை ஹைஜாக் பண்ணி தான் ஒரு ஃபெயிலியர் ரைட்டர், என் கதையை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இன்னையிலேருந்து 5 நாட்களில் 5 கொலை நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறார். கூடவே இங்கே ஒரு கொலை நடக்கப் போகுது அப்படின்னு வேற சொல்கிறார். அதற்கு பேட்டி எடுக்கும் பெண், இது ரொம்ப பழைய ஐடியா, உங்கள் கதையை ரிஜெக்ட் பண்ணதில் தப்பே இல்லை அப்படின்ட்டு அவரை மேலும் தூண்டி விடுகிறார். என்னடா முழு கதையும் சொல்லி ஸ்பாய்லர் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ட்ரெய்லர்லேயே சொல்லி அவங்களே ஸ்பாய்லர் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே தான் ட்விஸ்ட்டே வச்சுருக்காங்க. அந்த 5 கொலையில் முதல் கொலையே அவர் தான்ட்டு தண்ணியை சுட்டுக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். அடுத்த 4 கொலைகள் எங்கு நடக்கப் போகுது, எப்போ நடக்கப் போகுது, விஷ்ணு விஷால் அதை எப்படி தடுக்கப் போகிறார் என்பதை விறுவிறுப்பாக சொல்லியிருப்பது தான் ஆரியனின் மீதி கதை. கடைசி 10 நிமிஷத்தில் செஞ்ச கொலைக்கு நியாயம் கற்பித்து மெசேஜ் சொல்லி படத்தை முடித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் ஆரியன் படம் எப்படி இருக்கிறது? ராட்சசன் அளவுக்கு இல்லாட்டினாலும் ஒரு முறை பார்க்கலாம். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.